நிப்டி எனக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்திருந்தது. நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் 25,150 அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு டாப் லெவலா சொல்லியிருந்தோம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு ஒரு ஹை மவுண்டன் ட்ரேட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். 25,245 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. முடிவில் 25,195 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க சார்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 25,100 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபெச் ஃபுல் ஷார்ட் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் பாருங்களேன், எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு புட் சைடில் மூமெண்ட்டாக கொடுத்தா கூட ஆல் சைடில் ஒரு அழகான என்ட்ரி கொடுத்தது. 123 இருந்து மேலே 190 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் திரும்பவும் பிஓசியில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் 123 இருந்து 180 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி எளிமையாக எம்எஸ்என் எஸ்டிஆர் மூலியமாக நம்ம ப்ரிசைஸாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். நாளைக்கு மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கா. 25,200 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். இப்போ எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். எம்எஸ்சியில் பாருங்களேன், இப்போவும் மார்க்கெட் மிக்ஸ்டாக பார்த்தா இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் 25,100 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் சொன்ன அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் போர்ட் சைட் மிக்ஸ்டாக இருக்கு. இதனால் 25,100 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு பாட்டம் லெவல் ஆகும். 25,200 அப்படிங்கிறது ஒரு டாப் லெவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு லெவல் ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் நமக்கு ஒரு ஹை மவுண்ட் ட்ரேட் கிடைக்கும். இந்த ட்ரெண்ட் பிறகு சுச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ட்ரேட் கம்ப்ளீட் சேஞ்ச் வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் செமஸ்டர் ஃபுல் கன்வர்ஷன் மெயின்டைன் பண்ணுங்க.